ரஷ்யா உக்ரைன் போர் அப்டேட் அப்படின்னு சொல்லும்போது எப்பா ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தானே இப்போ எல்லாமே நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த போர் எப்போது முடிவடைய போகுது? உக்ரைன் அதன் பிறகு எப்படி அவங்கள ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க? உக்ரைனுடைய ஒவ்வொரு இடங்களும் நிலங்களும் விற்கப்படுகின்றன. பல தனியாருக்கு, சில அரசாங்கங்களுக்கு விற்கப்பட்டு அதனுடைய கடன் அப்படிங்கிறத வாங்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது போஸ்ட் வாருக்கு பிறகு உக்ரைனில் பல நாடுகள் உறுதி கொடுத்திருந்தாலும் அந்த உறுதிக்கு உக்ரைன் கொடுக்க வேண்டிய தொகை ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ஹியூஜாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட தருணத்தில் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய தேவைக்கு இணங்க அங்கே அமினேஷன்ஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது ஆயுதங்கள் கிடைத்ததா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த ஒரு பிரத்யேகமான சிச்சுவேஷன், ஏன்னா டிரான்சிஷன் பீரியட்னு ஒரு மாதம் தான், அதன் பிறகு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து விடுவார்கள். என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு காணொலி வழியாக பார்க்க போகிறோம். டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், இப்போது எல்லா நாடுகளுமே ஆயுதங்களுக்கு அவங்களுடைய பல பணங்களையும் பலவிதமான சோர்ஸஸையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆயுதங்களுக்கு இவ்வளோ கிராக்கியா அப்படின்னு கேட்டால், இப்போ சுற்றி எல்லா இடங்களிலுமே யுத்தம் நடந்துட்டுருக்கு. இந்த யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்கள் இப்போதும் ரொம்ப பெரிய அளவில் ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவைப்படுது. ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு உதவி செய்வது கூட ஆயுதங்களின் அடிப்படையில் தான் உதவி செஞ்சிட்ருக்காங்க. மனிதாபிமான அடிப்படையில் ஃபுட்டு, வாட்டர் இப்படிலாம் கொடுத்துட்டு இருந்த காலம் முடிந்து, இல்லைப்பா கண்டிப்பாக உனக்கு இந்த ஆயுதம் வேணும், இந்த ஆயுதம் இருந்தால் தான் அந்த நாடு ஒன்று அழிக்காமல் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆயுதங்களுடைய விற்பனை கனக்கச்சிதமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்க போனால் பல நாடுகளும் எங்கள் ஊரில் ஆயுத நிறுவனத்தை தொடங்குங்க, தொழிற்சாலையை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி பல நிறுவனங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஜெர்மனி இருக்காங்க, லித்துவேனியா இருக்காங்க, இப்போ நார்வேயும் அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. நார்வேயில் ஒரு ஆயுத நிறுவனம் அவங்களுடைய ஃபேக்ட்ரியை தொடங்க போகிறாங்க. அது ஃபுல்லாகவே அமினேஷன் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நாட்டுக்கு தேவையான குண்டுகளை தயாரிப்பது அப்படிங்கிறது தான் இப்போ நார்வேல இந்த ஃபேக்ட்ரி செய்யக்கூடிய வேலை. நம்ம அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் அவங்களுடைய கிளை ஃபேக்ட்ரியை இந்த நார்வேல லான்ச் பண்ண போகிறதா செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது அஃபிஷியலாக அறிவித்திருப்பது நார்வே அரசாங்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராய்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நார்வேனுடைய நார்த் ஆஃப் த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் டிசம்பர் 2 அதாங்க நேற்று தினம் அந்த ஃபேக்ட்ரியை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அடிக்கல் நாட்டு விழா எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கான். ஸோ நம்ம அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு ப்ரொடக்ஷன் சைட் நார்வேல வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லும்போதும், லித்துவேனியாவில் ரெயின் மெட்டல் அப்படிங்கிறதுனுடைய ஒரு நிறுவனமும் ஒரு தொழிற்சாலையும் அங்கே உருவாக போகிறது அப்படிங்கிற தகவல் எல்லாமே, இப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நெக்ஸ்ட்டாக ரஷ்யா இல்லாட்டி இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவைகளுக்கு உலக நாடுகளுடைய தயாரெடுப்பாக இதை நாம் பார்க்கலாம். அதுலேயும் நார்வேல இந்த மாதிரியான ஒரு அமினேஷன் பிளான்ட் அப்படின்னு சொல்லும்போது நேட்டோ நாடுகளுடைய முக்கியமான நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வே தான். ஏன்னா நேட்டோவில் ரஷ்யாவுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நார்வே போன்ற நாடுகள் தேவை. அப்படிப்பட்ட நார்வேல ரொம்ப முக்கியமான இந்த மாதிரியான அமினேஷன் பிளான்ட் அப்படிங்கிறதுலாம் உருவாகிறது அப்படின்னும், அதை மறுபடி ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கும் உலக அரசியலில் எப்போதுமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த 15 வருஷத்துக்கு இந்த ஒரு ஃபேக்ட்ரியிலிருந்து தொடர்ச்சியாக அமினேஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். அந்த நோக்கத்தில் தான் இந்த ஃபேக்ட்ரியை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி நாம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 15 இயருக்கு அவங்க பிளான் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நம்மளே மாதிரி நாளைக்கு இந்த போர் நின்றுரும், நாளான்னைக்கு இந்த போர் நின்றுரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. போர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஆயுதங்களை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளையும் நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஒரு பதிவிலிருந்து நமக்கு நல்லாவே தெரியுது. சரிப்பா, ரஷ்யா உக்ரைன் போரில் எப்படியாவது ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கணும்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தால் தானே நடக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி, அவருடைய வாக்குறுதி இருக்குது. 24 மணி நேரத்தில் நான் ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொன்னார்ல, இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி எல்லாராலும் இந்த கேள்வி கேட்கப்படுது. அப்போ இன்னைக்கு ரஷ்யாவினுடைய டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்களோ அவங்களுடைய சகாக்களோ இல்லாட்டி அவர் நியமித்த வேறு யாராவதோ ரஷ்யாவை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. ரஷ்யாவை காண்டாக்ட் பண்ணி இந்த போரை நிப்பாட்டணும், இல்லை இந்த போரை நிப்பாட்டுறதுக்கான ஐடியா என்கிட்ட இருக்குது, உக்ரைனுக்கு நான் இந்த மாதிரியான எச்சரிக்கைகளை கொடுத்துருக்கேன், தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக பல நாடுகளால் வந்துட்டுருக்கு, அதை தடுப்பதற்கான இந்த முயற்சிகளை நான் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிற எந்த கமிட்மெண்ட்ஸும் எங்களுக்கு தரப்படவில்லை. ஸோ வித்தவுட் எனி கமிட்மெண்ட்ஸ் நாங்கள் இந்த யுத்தத்தை நிப்பாட்டுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம்தான்.
டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாங்க 24 மணி நேரத்தில் ஒரு யுத்தம் நிற்கும் அப்படின்னு சொல்லி. பட் எந்த யுத்தமும் அப்படி 24 மணி நேரத்தில் நிற்பதற்கான அந்த வாய்ப்பை இதுவரையிலும் உலகம் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக வந்து அதன் பிறகு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நெக்ஸ்ட் ஏதாவது அதிசயம் அற்புதம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு அது நடைபெறவில்லை அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக மறுத்திருக்கிறார்கள் ரஷ்யா. அப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி 24 மணி நேரத்தில் எனக்கு அதுக்கு மட்டும் வந்துருச்சு, நான் வந்து அதிபர் ஆகிட்டேன்னா நிப்பாட்டிடுவேன்னு சொன்னார்ல, அது நடக்குமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை டிபி ட்ரூப்ஸ் நீங்கள் என்ன தருவீங்க? உண்மையிலேயே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஏதாவது வியூகங்கள் இருக்கிறதா? இல்லை உக்ரைனை நாங்கள் கைவிட்டுருவோம், இனிமேல் எங்களுடைய நட்பு ரஷ்யா கூட தான் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டார்கள் என்றால் நாட்டோ வர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிற யுத்தத்தை அமெரிக்கா வேடிக்கை பார்க்குமா? இதுதான் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நம்ம நிறைய பேசக்கூடிய ஒரு தகவலாக இருக்க போகுது. அடுக்கடுக்காக நாட்டோக்கு எதிராக, உக்ரைனுக்கு எதிராக, ரஷ்யாவுக்கு ஆதரவாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உலக அரசியலினுடைய ஒவ்வொரு செய்தியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதற்காக காத்திருங்கள். ரஷ்யாவினுடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 4% இருக்கும் அப்படின்னும் அதை நாங்கள் எப்படியாவது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. பட் ரஷ்யாவை விட்டு சீனாவினுடைய சில நிறுவனங்கள் வெளியேறினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ரஷ்யாவினுடைய ரூபிள் அடி வாங்கிக்கிட்டே இருக்குது. என்னதான் நண்பனாக இருந்தாலும் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம்னா ரஷ்யாவும் சீனாவும் நண்பர்கள்லாம் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருமே எதிரிகள் தான். இந்த உலகத்திலேயே அதிகமாக யுத்தங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடிய 2 நாடுகள் ரஷ்யா, சீனா என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ உலக அரசியலினுடைய ஒரு கட்டாயத்தின் காரணமாக 2 பேரும் நண்பர்களாக, பிரிக்க முடியாத நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உலக நாடுகளும் ஒத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட சீனா அவங்களுடைய பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத ரஷ்யாவில் செஞ்சுருந்தாங்க. பட் ரூபிள், அவங்களுடைய எக்கனாமி, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கடங்காமல் போகிறதுனால எங்களுடைய நிறுவனத்தை இப்போ தான் தொடங்க முடியாது, அப்படி தொடங்கினா அது எங்களுக்கு பெரிய இழப்பாக மாறும், எனவே அதை பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள் ஓட்டம் பிடித்தார்கள். அதனாலேயே ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய என்டையர் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான மாற்றத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 4% நாங்கள் கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குட்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் ஈஸியாக ஒவ்வொரு இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் எங்களுடைய இன்ஃப்ளேஷன் காரணமாக தான் இந்த அளவுக்கு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடிந்தது என்கிற தகவலையும் ரஷ்யா அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். உக்ரைனுடைய ஃப்ரண்ட் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஒட்டுமொத்தமாக உக்ரைனுக்கு தேவையான தோல்விகள் வந்து கொண்டே இருக்கும்போது ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுடன் இருக்கக்கூடிய வடகொரியாவாக இருக்கட்டும், இல்லை ஈரானாக இருக்கட்டும், இப்போது பல நாடுகளுடைய ஒரு பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கின்றன. தென்கொரியாவை நீங்கள் எடுத்து பாருங்களேன், சண்டை சச்சரவு வடகொரியா கூட மட்டும்தான். ஆனால் அந்த தென்கொரியாவால் இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாது. தென்கொரியாவினுடைய அரசாங்கம் கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தென்கொரியாவில் மக்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்த பல நாடுகளும் அவங்களுடைய நாட்டு மக்களால் வெறுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தென்கொரியாவும் ஒரு விதிவிலக்கு இல்லை. அடுத்ததா ஜோர்ஜியா. ஆன்டி கவர்மெண்ட் ரேலி அப்படிங்கிறது இப்போதும் ஜோர்ஜியாவில் நடந்துட்டு தான் இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே நாம் இணையணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல இப்போதைக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஜோர்ஜியா சொன்னது தான் அங்கே இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையாக மாறி வருகிறது. இதை ரஷ்யாவினுடைய ஊடகமும் ரொம்ப மும்முரமாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்சன் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சில ஏரியாக்களில் ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவினுடைய படையை குவித்து வருகிறது ரஷ்யா. அதுலேயும் 300 போட்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு எதிராக குவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதை ஒரு தீவாக மாற்றி அந்த தீவு முழுவதுமாக இப்போது ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவை எல்லாத்தையுமே ரஷ்யா ஆக்குபை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்போவே யுத்தத்தை நிப்பாட்டணும், நீங்கள் இருக்கிற பகுதி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு கூட அது ரஷ்யாவுக்கு செம்ம சான்ஸாக இருக்கும். சொல்லப்போனால் ரஷ்யாவுக்கு இது ஒரு பெரும் வெற்றியாக மாறலாம். ஃப்யூச்சரில் கிரீமியாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அது சார்ந்து இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், இது எல்லாமே ரஷ்யாவுக்கு தங்கு தடையின்றி கிடைக்க வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த இடத்த எல்லாமே இப்போ ரஷ்யா பிடிச்சு வச்சுட்டாங்க. இனி என்னதான் சமாதான பேச்சுவார்த்தை 24 மணி நேரத்தில் இதை நாங்கள் நிப்பாட்டினோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொன்னாலும் அந்த வெற்றி ரஷ்யாவுக்கு ரொம்ப கூடுதலாகத்தான் இருக்க போகிறது. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இன்று ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்து $50 பில்லியன் அமெரிக்க டாலரை உதவியாக சீக்கிரமாக உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம். அந்த உதவி கிடைத்த உடனே உக்ரைன் மறுபடியும் என்ன செய்வாங்க, கவுண்டர் ஒஃபென்சிவ், ரஷ்யாவுக்கு எதிராக கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுப்பாங்க. அதை நாங்கள் பார்க்க தான் போகிறோம். இந்த $50 பில்லியன் அமெரிக்க டாலர் உக்ரைனுக்கான பேருதவியாக இருக்க போகிறது என்கிற தகவலை வெளியில் விட்டிருக்கார்.
அப்போ இன்னும் நீங்கள் அடங்கலை, அந்த டிரான்சிஷன் பீரியட்லேயே $50 பில்லியன் அமெரிக்க நீங்கள் உக்ரைனுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்ததான் ஏதாவது செய்வீங்க. நல்லா இருக்கியா உங்களுடைய உலக அரசியல் அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு நடந்திருக்கக்கூடிய ஹாட்டான அப்டேட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னும் பல செய்திகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வியூகம். தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ஸ் பெஸ்டி சார்பாக ஒரு செம்மையான காம்போவை ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு காம்போ நாளை இல்லாட்டி நாளைய மறுதினம் உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் செய்யப்படும். செகண்ட் காம்போவும் ஆன் த வே. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.